லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் அனமத்தியமாம் ஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் ஹே குரு பரம்பரா யோ நித்யம் அச்சுத பதாம் உதயுக்ம ருக்ம யாமோஹஸ்ததி பிராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோச தயக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவயஸ்தனயா விபூதி சர்வம் யுதேவ நியமேன மனன்யமானாம் ஆத்யஸ்ன குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சஹஸ்ர மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாக பக்தாங்குரு ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணியும் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீமத் 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். 46வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். புஷ்யதே யஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம். இன்னமுதம் முட்டுகேன் இங்கேவா பைங்கிலியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னன் சிலை சேர் முதேயர்வே சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஆரக்கட பரநண்பர் கொள்ளார் என்று அவர்களுக்கே வாரங்குட குடப்பாம்பை கையிலிட்டவன் மாற்றலை வீரம் கொடுத்த செங்கோல் புள்ளிகாவலன் இல்லவர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்று இங்கே தாழம்பூர் ஸ்ரீ நவநரசிம்மர் கோயில் வருடாந்திர ஸ்ரீ ராமநவமி உற்சவத்தின் 8வது நாளில் அடியனுக்கு ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் ராமாயணம் என்ற தளத்தில் உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியமைத்ததற்காக ஸ்ரீ நவநரசிம்மர் கோயில் சுவாமி ஸ்ரீ மாதவன் பட்டர் மற்றும் ஸ்ரீராம் பிரபு அர்ச்சகர் மற்றும் எல்லா கைங்கரிய பரார்களுக்கும் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் பாகவதர்களுக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்து அடியனுடைய குறைந்த ஞானத்தை கேட்டிய விஷயங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். அடியன் தாசன். இன்றைய தலைப்பு குலசேகர ராமாயணம். இன்னைக்கு 7 to 8 டைம் கொடுத்துருக்கிறதுனால முதல் 5 பாசனங்களை இன்று செவித்து விட்டு மீதம் உள்ள 6லேருந்து 11 6லேருந்து 10 பாசுரங்கள் மற்றும் 11ஆவதாக இருக்கக்கூடிய பலஸ்ருதி பாசுரத்தையும் நாளைக்கு செவிப்போம். ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார், அவர் குலசேகர பெருமாள்னும் அழைப்பார். அவருக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. எப்படின்னா 2 பேரும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள். 2 பேரும் பார்த்தோம்னா ராமபிரானை பார்த்தோம்னா சக்கரவர்த்தி திருமகன் சொல்கிறோம். அவரை ராஜாதி ராஜ ராமபத்ராய மங்களம்ன்றோம். அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் பார்த்தோம்னா பெரிய சக்கரவர்த்தி திருமகன் முடிவேந்தர் சிகாமணியே அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் பெற்றவர். அவருடைய பாசுரத்திலே பார்த்தோம்னா அவரே சொல்ற கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழியர்கோன் உடை குலசேகரன் என்று. கோழி அப்படின்னா அது உறையூருக்கு பேர். அந்த உறையூர் சோழ நாட்டோட தலைநகராக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா கூடல் என்றால் நான்மாட கூடல், அது பாண்டியர்களோட மதுரை தலைநகரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களோட கோழியர் கோன் குடை குலசேகரன் கொல்லிகாவலன். கொல்லி என்பது கொல்லம், இப்போ இருக்கிற கொல்லம், அது கேரள நாட்டில் உள்ளது. ஆக இந்த மூன்று இடத்தையும் அவர் ஆண்ட பெரிய சக்கரவர்த்தி. எப்படி ராமர் ஒரு பெரிய சக்கரவர்த்தியோ அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் பெரிய சக்கரவர்த்தி. அது 2 பேருக்கும் உள்ள 2வது ஒற்றுமை. 3வது ஒற்றுமை பார்த்தோம்னா ராமருக்கு கோதண்டம் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது அவர் கையில் ஏந்தி இருக்கின்ற கோதண்டம். அதே போல பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வாருக்கும் எப்பவுமே அவர் ஒரு வில்லோட எப்பவுமே சொல்வார், வில்லோட எப்பவுமே போருக்கு செல்வார். அதனால இந்த ராமருக்கும் குலசேகருக்கும் இது ஒரு ஒற்றுமை. அது மட்டும் இல்லை, பார்த்தோம்னா ராமருக்கு அவரோட குல தெய்வமான ரங்கநாதன் மேல பயங்கர ஈடுபாடு. அதே போல குலசேகர ஆழ்வாருக்கும் பார்த்தோம்னா பெருமாள் மேல, ஸ்ரீரங்கத்து பெருமாள் மேல பெரிய அன்பு. அவர் தன்னோட 105 பாசுரங்கள்ல 31 பாசுரம் ஸ்ரீரங்கத்தை ஒதுக்கி இருக்கார். ஸ்ரீரங்க பெருமாளே எப்பவும் பார்த்தோம்னா தினம் எழுந்தோன்னா அவர் ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை போகணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கும் ராமருக்கும் நிறைய ஒற்றுமைகள். இப்போ சில ஆழ்வார்கள் பார்த்தோம்னா, பெரிய ஆழ்வார் பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்திலேயே மண்டி கிடப்பார்.
வால்மீகி பகவானும் குலசேகர ஆழ்வாரும் பார்த்தோம்னா ராமாவதாரத்தில் மண்டி பிறப்பார். குலசேகர ஆழ்வார் வந்து கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சில பாசுரங்கள் பாடினாலும் ராமன் மேலே ஒரு தனி அன்பு இருக்கு. அதனால் ஒரு 10 பாசுரங்கள் ராமன் வந்து பிறந்ததுலேருந்து இந்த பூலோகத்தில் பிறந்ததுலேருந்து வைகுண்டம் போகிற வரைக்கும் தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் அந்த கோவிந்தராஜ பெருமானை ராமனாக நினைத்து புண்டரீகவல்லி தாயாரோட அருளால் இந்த 10 பாசுரங்களை பாடியுள்ளார். அந்த 10 பாசுரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வாரை வந்து துய்ய குலசேகரன் அப்படின்றாரு. அந்த தூய குலசேகரன்னா தூய்மையான குலசேகரன்றாரு. அந்த தூய்மையான குலசேகரன் ஏன்னு சொல்றாருன்னா, ஆழ்வாரோட கதையில குரு பரம்பரையில் நடந்த ஒரு சம்பவத்தை முன்னொன்று சுவாமி தேசிகன் அப்படி சொல்றாரு. அப்படி என்ன ஆச்சுன்னா, ஆழ்வார் எப்பவுமே பார்த்தோம்னா யாராவது பாகவதர்கள் வந்தா அவனை வந்து பரிசோதிக்காம உள்ள விடணும் அப்படின்னு ஒரு ஆர்டரே போட்டிருந்தாரு. அப்போ டெய்லி அந்த மாதிரி பாகவதர்கள் நிறைய பேர் உள்ள வருவான். அவர்களோட ராமாயணத்தை பற்றி கேட்டுப்பாரு. ராம கதைகளை அவர்கள் மூலமாக கதை காலக்ஷேபத்தை கேட்டு அவரோட சம்பாதனை பண்ணுவார். அப்போ இந்த கூட இருந்த அரசவை அமைச்சர்களுக்கெல்லாம் இது என்ன, இது வந்து அரசவையா இல்லை மடமா அப்படின்னு தோணித்து, அதனால் அவன் என்ன பண்ணான்னா, அந்த குலசேகர ஆழ்வார் ஒரு ஹாரம் போட்டுன்னு இருப்பார். அந்த ஹாரத்தை வந்து ஒழித்து வைத்து விட்டனர். அடுத்து நான் வந்து குலசேகர ஆழ்வார் அந்த ஹாரம் எங்கேன்னு கேட்கும்போது அந்த மந்திரிமார்கள் எல்லாரும் சொல்றா, இந்த நேற்றுக்கு இந்த பாகவதர்களாக வந்தார்கள் இல்லையா, அவர்கள் இங்கே தங்கினார்கள், அந்த தங்கும்போது அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அவா மேல பழிய போடுறாரு. அப்போ குலசேகர ஆழ்வாருக்கு ரொம்ப துக்கமாயிட்டு உடனே என்ன சொல்றாருன்னா, ஒரு குடத்துல விஷப்பாம்புகளால் நிரப்பி அதில் நான் கையை விடுறேன், அப்படி அந்த பாம்புகள் தீண்டிட்டுனா நான் வந்து உயிரை விடுறேன், அப்படி தீண்டலைன்னா அந்த பாகவதர்கள் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தில் இருக்கிற பாம்புகளில் கையை விடுறாரு. அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்போது அதனால தான் குலசேகர அந்த பாகவதர்கள் மேலே ஒரு தப்பு சொல்லக்கூடாது, என் அடியார் எந்த தவறும் செய்யாதார் அப்படின்றனால தான் அவருக்கு சுவாமி தேசிகன் இவரை வந்து துய்ய குலசேகரன் அப்படின்னு சொல்கிறாரு தன்னோட அதிகார சங்கிரகத்தில். அது மட்டும் இல்லை, ஜனமேஜயன் வந்து வியாசர்கிட்ட கேட்குறான்னா, இந்த லட்சம் கிரந்தம் எழுதியிருக்கீங்க சுவாமி, ஆனால் ஒரு புருஷனால் அனுபவிக்கக்கூடிய சுகத்தில் மேலான சுகம் எது அப்படின்னு கேட்குறான். அப்போது வியாசர் சொல்கிறாரா, பகவானோட விஷ்ணு கதையை கேட்பது தான் ஆனந்தம், அதுதான் புருஷார்த்தம்ன்றாரு. அந்த மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் பார்த்தோம்னா தினம் தினம் பெருமாளோட ராம கதையை கேட்பாராம், யாத்திரை போவாராம். அந்த மாதிரி ஸோ இந்த பெருமாள் திருமொழியில் கடைசி 11 பாசரங்கள் திருச்சித்திரக்கூடம் அந்த சிதம்பரத்தில் இருக்கு. அங்கே இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை புண்டரீகவல்லி தாயாரை ராமனாகவே கண்டார் அவர். அந்த 10 பாசரங்கள் பாடியுள்ளார். முதல் பாசுரம் பார்த்தோம்னா ஸ்ரீராம ஜனனம், 2வது பாசுரம் விஸ்வாமித்திரரோட யாக சம்ரட்சணம், 3வது பாசுரம் சீதா கல்யாணம், 4வது பாசுரம் பாதுகா பட்டாபிஷேகம், அதை பற்றி விவரிக்கிறார். மாரிசவதம் 5வது பாசுரம், லங்கா தகனம் 6வது பாசுரம், ராவண வதம் 7வது பாசுரம், ஸ்ரீராம பட்டாபிஷேகம் வந்து 8வது பாசுரம், லவணாசுர வதம் வந்து 9வது பாசுரம், ராமன் வந்து வைகுண்டம் எழுந்திருந்தது 10வது பாசுரம், 11வது பாசுரம் இந்த 10 பாசுரத்தை படித்ததனால பலஸ்ருதி பாசுரம். அப்போ அந்த உத்தரகாண்டம் உட்பட 7 காண்டங்களும் 24,000 ஸ்லோகங்கள் சாரமும் இந்த 10 பாட்டுக்குள்ள அடக்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார். அப்போது நம்ம இந்த முதல் பாசுரத்தை நம்ம அனுபவிப்போம். முதல் பாசுரத்தோட அர்த்தத்தையும் நம்ம பார்ப்போம். அம்கண் நெடுமதில் உடைசூழ் அயோத்தி என்னும் அம்கண் நெடுமதில் உடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி, வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் போன்றி, வெண்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் போன்றி, விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னை, விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னை,
செங்கன் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை செங்கன் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே என்றுகளோ கண்குளிர காணும் நாளே. அங்கன் அப்படின்னா அழகிய இடத்தை உடையதும், நெடுமதில்னா வானளாக உயர்ந்த மதில்களால் உடை சூழ்ந்த அப்படின்னா நால்புறமும் சூழப்பட்ட அயோத்தி என்னும்னா அயோத்தி என்ற பிரசித்தமான அணிநகரத்து அழகிய நகரத்திலே அப்படின்ற அயோத்தியான்ற பேர் பார்த்தோம்னா இது வந்து வேதத்தில் இருக்கு. வைகுண்டத்திற்கு அயோத்தியான்ற பேர். ஏன்னா அதை வைகுண்டத்தை வந்து யுத்தம் பண்ணி யாரும் கைப்பற்ற முடியாதான், அதனால அதுக்கு அயோத்தியான்னு பேர். அது யார் போய் சண்டை போட்டாலும் எந்த ஊரை கைப்பற்ற முடியாதோ அந்த ஊருக்கு அயோத்தியான்னு பேர். ஸோ இந்த அயோத்தியா அப்படிதான். நம்ம 500 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ராம்லல்லா திரும்பி அயோத்திக்கு வந்து விட்டார். அதனால இந்த அயோத்தியான்ற பேர் பார்த்தோம்னா அதை யாராலையும் யுத்தம் பண்ணி கைப்பற்ற முடியாத ஊர்னு இதுக்கு அர்த்தம். உலகனைத்தும்னா சகல லோகங்களையும் விளக்கும் ஜோதி விளங்க செய்கின்ற பரஞ்சோதியான நாராயணன் அவரோட ஒளி அம்சத்தால இந்த சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் ஒளி தருவது அவர் தான். இந்த சகல லோகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய ஒரு விளக்காய் தோன்றி அந்த சூரிய குலத்துல அந்த ராமனாக விளக்காய் தோன்றி 30 விளக்கு போல் அவதரித்து மின் முழுவதும் அப்படின்னா இந்த தேவர்கள் எல்லாருக்கும் உய்யக்கொண்ட. எப்படின்னா இந்த தேவர்கள்லாம் இந்த அசுரர்களால இந்த ராட்சசர்களால ரொம்ப துன்பப்பட்டான். இந்த இந்திரஜித் ஆட்டம், இந்த கும்பகர்ணன் ஆட்டம், இந்த ராவணன் ஆட்டம் அவளால ரொம்ப கஷ்டப்பட்டா. அவளெல்லாம் துன்பம் தீர்ந்து வாழச் செய்த வீரன் தன்னைனா மகாவீரனான செங்கன் சிவந்த திரு கண்களுடைய நெடுக்கருமிகளை பெரிய காலமேகம் போன்ற வடிவை உடையவனும் ராமன் தன்னை அந்த ஸ்ரீராமன் என்னும் திருநாமை உடையவனும். எப்படின்னா ஆண்டாள் வந்து திருப்பாவையில் சொல்றா, மனத்துக்கு இனியானை. ராமன் சொன்னாலே அந்த ராமனை நினைச்சாலே மனத்துக்கு இனிமை வருகிறது. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பார்த்தோம்னா பரத்தி பரம ஸ்பஷ்ட துஷ்ட சுவேக்ஷண ராமோ விராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நய வீரசக்தி மதான் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தம. இதெல்லாம் ராமனை குறித்த 14 திருநாமங்கள். இந்த மரிச்சவாடும் பிழைக்க வைக்கிற நாமம் இந்த ராமநாமம். அதனால தான் மிருத சஞ்சீவி ராமநாமமாக இருக்கு. அந்த மனத்துக்கு இனியான ராமநாமம் எல்லாம் கொடுக்க வல்லது. இந்த வைகுண்டத்தையே கொடுக்க வல்லது இந்த ராமநாமம். அதை நினைப்பதற்கு வந்து ரொம்ப இனிமையானது. அப்போ தொட்டில்ல வந்து ராமனை படுக்க வச்சிருக்கா பிறந்த உடனே. அப்போ வசிஷ்டர் வந்து ராமனை பார்க்க வர்றாரு. அவர் வந்து பார்த்தோம்னா முற்றும் துறந்த முனி, இந்திரியங்கள்லாம் அடக்கியவர். அவர் ராமனை பார்த்து என்ன அழகான குழந்தை, இப்படி ஒரு குழந்தை எனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சாராம். அந்த எண்ணம் தோன்றியது என்னன்னா அவர் மேல தப்பு இல்லை, அப்படி அழகா இருக்கார் ராமன். ஸோ அந்த ராமன்ற அந்த ஜெகத் மங்கள நாமத்தை அந்த குழந்தைக்கு சூட்டினார் வசிஷ்டர். ரமயீதி ராம, ரமிக்கப்படும் நாமம் அது. அதை தான் இங்க குலசேகர ஆழ்வார் ராமன் தன்னை என்கிறார். தில்லை நகர திருச்சித்திர கூடந்தன்னுள், அதாவது தில்லை நகரத்தில் உள்ள திருச்சித்திர கூடத்தில் எழுந்திருக்கிற எங்கள் தனி முதல்வனை, எமக்கு ஒப்பற்ற காரணமாகிறவனும் எம்பெருமான் தன்னை, எமக்கு தலைவனான பரமனை அன்புளிரும் நாள், கண்கள் வந்து குளிரம்படி சேவிக்கும் நாள் என்றுகொள் ஓ என்னாலோ அப்படின்றாரு முதல் பாசுரத்தில். இந்த முதல் பாசுரத்தில் பார்த்தோம்னா ராமனோட ஜனனம் அது வந்து விவரிக்கப்படுகிறது. 2வது பாசுரம், வந்தெதிர்த்த தாடகைதன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதர வெங்கனை ஒன்றேவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல் அரக்கர் உயிர் கொண்ட மைந்தன் காண்பின் செந்தளிர் வாய் மலர்நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்றுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏவர் ஏத்த அணிமணி ஆசனத்தில் இருந்த அம்மான் தானே. வந்தெதிர்ந்த தாடகைதன் உரத்தை கீறி
மறுகுருதி பொழிதர வெங்கனை ஒன்றேவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல் அரக்கர் உயிர் கொண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர்நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏற்ற அணிமணி ஆசனத்தில் இருந்த அம்மான் தானே. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து தசரதர்கிட்ட தான் யாகம் பண்றதாகவும் அந்த யாகத்தை காப்பதற்காக ராமனை வந்து அனுப்பி வைக்க கேட்கிறார். ஏன்னா அந்த 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 வனத்துல அந்த யாகம் பண்ணும்போது நிறைய தாடகை சுபாகு மாரீசன் போன்ற அரக்கர்கள் மற்ற அரக்கர்களோடு சேர்ந்து மாமிச பண்டங்களை அந்த யாகசாலையில போட்டு அவன் யாகத்தை வந்து நிறுத்துறான். அந்த மாதிரி எதுவும் வராம இருக்கணுன்றதுக்காக தசரதர் கிட்ட விஸ்வாமித்திரர் ராமனை அனுப்புமாறு கூறுகின்றார். வந்தெதிர்த்த தாடகை தன் உரத்தை கீறி, அதாவது அந்த தாடகை வந்து பெண்ணென்றும் பார்க்காமல் தனது வேள்வியை காட்டும் பொறுத்து தசரத சக்கரவர்த்தி அனுமதி பெற்ற ராமபிரான் இளைய பெருமாளை அழைத்து கொண்டு போன போது அங்கே இருக்கிற தாடகையை வந்து மார்பில் அடித்து அவளை மாய்க்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த சுபாகுவையும் அம்பாலை எய்து அவர் வந்து மரணமடைய செய்கின்றார். இந்த மாரீசன் மட்டும் வருணாஸ்திரத்தை ஏவி அவனை வந்து நேராக கடல்ல தள்ளிடுறாரு. ஆனால் இங்கே குலசேகர ஆழ்வார் பார்த்தோம்னா வந்தெதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி மறுகுருதி பொழிதர வெங்கனை ஒன்றேவி அப்படின்னு அவர் வந்து எல்லாரையும் கொண்டதாவே ராமனே கொண்டுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி ஏன் சொல்றாருன்னா, அந்த மாரீசனுக்கு வந்து அந்த அடி அடிச்சதுல வந்து அவன் வந்து உயிர் போன மாதிரி ஆயிடுதான். ராமன்னு சொன்னாலே அவனுக்கு ஒரே பயமா. அதுக்கப்புறம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையே இல்லையா. அதனால குலசேகர ஆழ்வார் ராமன் வந்து சுபாகுவோட சேர்த்து மாரீசனுக்கு கொன்றதாக இந்த பாசுரத்துல விவரிக்கின்றார். பல்லரக்கர் உயிருண்ட அப்படின்றாரு. அதனால்தான் இந்த சுபாகு மாரீசன் 2 பேரையும் கொண்டதாக இந்த பாசுரத்துல சொல்றார். செந்தளிர்வாய் மலர் சிவந்த தளர்களின் நடுவே மலர்ந்த புஷ்பங்களுடையதும் அந்த அந்த அயோத்தி எப்படி இருக்குன்னா, அந்த சித்திரக்கூடம் எப்படி இருக்குன்னா, செந்தளிர்வாய் மலர் சிவந்த தளர்களின் நடுவே இந்த மலர்ந்த புஷ்பங்களையுடையும் நகைசேர் மகிழும்படியான அழகு புரிந்தினதும் செழுமையுடையதுமான கண்ணுக்கெல்லாம் குளிர்ந்த சோலைகளுடைய தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் அந்தணர்கள் ஒரு 3000 ஏற்ற பிராமணர்கள் பார்த்தோம்னா, அங்கே வேதம் படித்த பிராமணர்கள் 3000 பேர் அங்கே மங்களாசாசன பெருமாளுக்கு எப்பவுமே கூட இருந்து பண்றவா. அணிமணி ஆசனத்திலிருந்து அழகிய ரத்ன சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்த அம்மான் தானே சர்வேஸ்வரன் வந்து காண்மீன் அறியுங்கள் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார் இந்த 2வது பாசுரத்தில். இப்போ 3வது பாசுரம், இது வந்து ராமன் சீதையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். செவ்வரி நல் கருநெடும் கண் சீதைக்காகி சிலைவிடையோன் சிலையிலிருந்து வழுவாள் ஏற்றி செவ்வரினல் சிலை வாங்கி வெற்றி கொண்டு வேல்வேந்தர் பகைதழிந்த வீரன் தன்னை செவ்வரஞ்சு நெடுங்குடிசை உயர்ந்த வாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எவ்வொரு வெஞ்சிலை தனக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இணைஞ்சினேனே. செவ்வரினல் கருநெடும் கண் சீதைக்காகி சினவிடையோன் சிலையிருந்து வழுவாள் ஏந்தி செவ்வரினல் சிலை வாங்கி வெற்றி கொண்டு வேல்வேந்தர் பகைதடித்த வீரன் தன்னை செவ்வரஞ்சு நெடுங்குடிசை உயர்ந்த வாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எவ்வொரு வெஞ்சிலை தனக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே. செவ்வரினல் நெடுங்கன்னா அந்த உத்தம லட்சணமான சிவந்த ரேகைகளுடைய சீதா பிராட்டி அவளை வந்து ராமன் பார்க்கிறார். இது எப்படின்னா, அந்த சீதையை பார்க்கறதுக்காக எல்லாரும் போயிருக்கா. தசரதனோட போகும்போது ராமர் அந்த சீதாதேவியை பார்க்கிறார். அதுதான் அந்த கம்பரும் சொல்றார், அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு. அந்த கருமையான இந்த கண்களையுடைய சீதைக்கு அவரை பார்த்தோன்னே ராமனுக்கு ஒரே இதாக இருக்கான், மகிழ்ச்சியாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரா, அங்கே இருக்கிற அந்த வில்லை வந்து
ஒரு 500 பேர் தள்ளிட்டு வரக்கூடிய வில்ல ஒரே அசாதாரணமா ஒரு இடது கையால தூக்கி வாழேந்தி அந்த வில்ல உடைக்கிறார். அது வந்து சிவதனுசு. அந்த சிவதனுசை உடைக்கிறார். உடைத்து சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டு அயோத்திக்கு திரும்புகிறார். அப்படி திரும்பும்போது பார்த்தோம்னா செப்பரினல் சிலை வாங்கி வெற்றி கொண்டு வேல்வேங்கர் கைதடித்த வீரன் தன்னை அப்படின்றான். சினவிடையோன் சிலையிருந்து மழுவாள் ஏந்தி அப்படின்னா பரசுராமன். சுவாமி தேசிகன் வந்து தயாசதகத்துல தசாவதார ஸ்தோத்திரத்துல பரசுராமரை பற்றி சொல்லும்போது ரோஷராமான்றார். அவ்வளோ கோபமான உக்ரமானவர். அவர் சத்திரியர்களெல்லாம் வந்து அந்த மழுவாளை வச்சு வெட்டிடுவார். அவர் வந்து எதிர வரார். அதனால தசரதருக்கே ஒரு பயம் வந்துடுறது. சின்ன பையனான ராமனை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இருக்கார். அப்போ அந்த பரசுராமர் வந்து சொல்றான், உன்னோட கதை கேட்டேன், உன்னோட பெருமையை கேட்டேன், நான் வச்சுருக்கிற இந்த வில்லான வைஷ்ணவாத்மனான வில்ல இதை வளைச்சு பார்க்கணும் நீ அப்படின்னு கொடுக்குறார். ராமன்கிட்ட கொடுத்த உடனே அந்த விஷ்ணு தனசன் வந்து ராமன் வாங்கி வளைத்தான். அவர் தபசின் மீது பானம் போட்டு அவரையும் வென்றுடுறான். அதனால அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வேல்வேந்தர் பகைதடித்த அவன் அவரோட ஜாதியில பிறந்த சத்திரிய ஜாதியில பிறந்த வேற்படையுடைய சத்திரியர்களுக்கு பகையை தீர்த்த வீரன் தன்னை மகாவீரன்றான். எப்படி இந்த காத்த வீரார்ஜுனன் இருந்தான். அந்த காத்த வீரார்ஜுனன் வந்து ராவணனையே வந்து வென்றவன். அந்த காத்த வீரார்ஜுனனையே வந்து பரசுராமர் வந்து வென்றிருக்கிறார். பரசுராமரை ராமர் வென்றதுனால அவர் வந்து ராவணன்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால இங்கே குலசேகர ஆழ்வார் மகாவீரன்றார். அப்புறம் நெடுகுரிசை உயர்ந்த மதிலையும், அதனால அந்த பெரிய உயர்ந்த மதிர் கொலையுடைய தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எவ்வளவன் சிலை தடகை ராமன் தன்னை அடக்கி ஆழ்வதற்கு பயங்கரமான வில்லை ஏந்திய பெரிய கையுடைய ராமபிரான் இறைஞ்சுவார் வணங்குகின்ற அடியார்களுடைய இணையடியை யாரு? அந்த பக்தர்கள் தில்லை நகர் சித்திரக்கூடத்து கோவிந்தராஜ பெருமாளை ராமனாக வணங்கக்கூடிய பக்தர்கள் இணையடியே இருந்து திருவடிகளை இறைஞ்சினேன் வணங்கினேன் என்கின்றார் குலசேகராழ்வார் இந்த பாசுரத்தில். நான்காவது பாசுரம் பார்த்தோம்னா, ஒத்தலர் பூம் சுரி சுழல் கைகேசி சொல்லால், ஒத்தலர் பூம் சுரி குழல் கைகேசி சொல்லால், தொன்னகரம் துறந்துதுறை கங்கை தன்னை, தொன்னகரம் துறந்துதுறை கங்கை தன்னை, பக்தியுடை குகன் கடந்த வனம் போய் புக்கு, பக்தியுடை குகன் கடந்த வனம் போய் புக்கு, பரதனுக்கு பாதுகமும் அரசும் நீந்து, பரதனுக்கு பாதுகமும் அரசும் நீந்து, சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்று, சித்திரகூடத்திருந்தான் தன்னை இன்று, தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள், தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற, எத்தனையும் கண்குளிர காணப்பெற்ற இருநிலத்தார்க்கு இமையவர் நேர் உவார் நாமே. இந்த பாசுரத்தில் குகனை பற்றியும் பரதன பாதுகா பட்டாபிஷேகத்தையும் விவரிக்கின்றார் குலசேகர ஆழ்வார். கொத்தலர் குறி சுழல் கொத்து, அதாவது கொத்து கொத்தா மலர் புஷ்பங்களை சூடிய இந்த கைகேயி அவன் என்ன சொல்றான்னா, ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்றான். அந்த அவன் இது இங்க குலசேகர ஆழ்வார் கொத்தலர் பூம் சுவி குழல்னு அந்த கைகேசி அவ்வளோ அழகாக பண்ணிட்டதுனால அந்த அழகில் மயங்கின இந்த தசரதன் கைகேயிக்கு வரம் கொடுக்கின்றான். அதை இந்த கைகேசி சொல்லான்றார் குலசேகர ஆழ்வார். அவர் சொல்லி ராமன் வந்து காட்டுக்கு செல்கின்றான். அந்த ராஜ்யத்தை விட்டு கங்கை கரை வந்து அடைகின்றான். அந்த கங்கை கரை வந்து பார்த்தோம்னா குகனோட சாம்ராஜ்யம். குகன் வந்து ராமனோட உயிர் தோழன். ராமன் வந்து தன்னோட தேசத்துக்கு வந்ததை அறிந்து அவர் அப்படியே கட்டி பிடித்து அந்த சந்தோஷ சாகரத்தில் மூழ்கின்றார் குகன். ஆகா, நாம வந்து எப்பவுமே இஷ்ட தெய்வமான ராமமூர்த்தி தன்னுடைய இடத்திற்கு வந்ததை கண்டு பரமானந்த சமுத்திரத்தில் மூழ்கி அவரை வந்து சரணாகதி அடைகின்றார். அவருடைய கைங்கரியமே உத்தம பலனை வந்து குகன் யாசிக்கின்றார். வேற எதுவுமே வேண்டாங்கிறாரு. அதனால தான் பக்தியான குகன் அப்படின்றாரு, பக்தியுடைய குகன் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தில். ராமன் தூங்கும்போதும் சரி, லக்ஷ்மணன் தூங்கும்போதும் சரி, அவரை வந்து அவரோட கல்யாண குணங்களை வந்து இந்த சுமந்திரனத்திலையும்
வில்லும் கையுமா பாதுகாத்தார் இந்த குக பெருமான். அதனால பக்தியுடை உடன் என்கின்றார் குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி அந்த குகன் என்ன பண்றான்னா தன்னோட ஆட்களை வச்சு இவாள ராம லக்ஷ்மண சீதாதேவிய மற்ற கரைக்கு கொண்டு போய் சேர்க்கின்றான். அதுக்கப்புறமாக பரதன் வந்து இதெல்லாம் அறிந்து உடனே ஓடி வருகின்றான் ராமரை பார்க்க. அப்போ அந்த ராமாயணத்தில் பார்த்தோம்னா பரதன் செய்த சரணாகதி வந்து உயர்ந்த சரணாகதி. அது எப்படின்னா உபனிஷத்தில் காட்டின வழிபடி பரதன் செய்கின்றானாம். அந்த பரதன் செய்த முதல் படி என்னன்னா விவேகம். அந்த விவேகம் உள்ளவன் பரதன். வால்மீகி அவன் அவதரித்த அவதாரத்தை பற்றி சொல்லும்போது உஷ்யே ஜாதஸ்து பரதோ நீனலக்னே பிரசன்னதி அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவுடைய சிந்தனை உடையவன் பரதன்றார். இப்போ கைகேசியை பார்த்தோம்னா அந்த கைகேயி ஒரு க்ஷணத்தில் வந்து மந்திரை வந்து சொல்லி மாற்றிடுறாரு மனசன். ஆனால் பரதன் வந்து யார் சொன்னாலும் மாற்ற முடியல. முதல் படியான விவேகத்துக்கு அடுத்தபடி என்னன்னா நிர்வேதம். ராமன் வந்து காட்டுக்கு போக வேண்டிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு பூனை பண்ணிய சூழ்ச்சின்பாங்க. கைகேயி வரம் கேட்டாள் என்பார்கள். ராமன் வந்து பித்ருபாரி பரிபாலனம் பண்ணியதாக சொல்வார்கள். அதெல்லாம் காரணம் இல்லை. கைகேயி அதெல்லாம் காரணம் இல்லை, என்னோட பாவமே காரணம் என்று அந்த பாவத்தை எல்லாத்தையும் தன்மேல போட்டுக் கொள்கின்றான். அந்த நிர்வேதப்பட்டு பரதன் வந்து கதறி அழறான். அதை வந்து கம்பன் தன்னோட கம்பராமாயணத்தில் விவரிக்கின்றார். மூன்றாவது படிக்கட்டு பார்த்தோம்னா வைராக்கியம். ராமனை பார்க்காதவரை எனக்கு வந்து சாந்தி ஏற்படாது. அபிஷேகம் அவரோட அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை சிரசில் வந்து நான் சேர்த்து கொள்ளாதவரை சாந்தி ஏற்படாது. ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவருடைய திருவடியில் கைங்கரியம் பண்ணணும், அது வரைக்கும் எனக்கு சாந்தி ஏற்படாதுன்னு என்கின்றான் பரதன். அதனால ராமனை தேடி ஓடி வருகின்றான் பரதன். அயோத்தியை விட்ட இடத்துல ராமனை பற்றினான். எப்படின்னா வைராக்கியத்தோட முழுமையான நிலை எப்படின்னா பகவானை பற்றுதலே, அதை அறிந்தவன் பரதன். இந்த நான்காவது படிக்கட்டு பார்த்தோம்னா பீதி. அந்த பீதியை காட்ட தனி ஒருவனா போகாம அந்த வசிஷ்டராதி முனிவர்கள் எல்லாம் முன்னிட்டு சரணாகதி பண்ணுகின்றான் பரதன். ஐந்தாவது பார்த்தோம்னா பிரசாதஹேது. பகவான் அடைய பகவானுக்கு உகந்த நித்திய நைமித்திய ஆசிரம தர்மத்தை வந்து கடைபிடித்தவன் பரதன். எப்படின்னா அவன் வந்தவுடனே தசரத சக்கரவர்த்தி இறந்திருக்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு ஈம கிரியைகள் அவனால தான் பண்ண முடியும். ராமன் வரட்டும் அவன் பண்ணட்டும் அப்படின்னு இல்லாமல் இந்த தசரத சக்கரவர்த்திக்கு பண்ண வேண்டிய வேத சம்ஸ்காரத்தெல்லாம் பண்ணிட்டு பரமாத்மாவை பார்க்க போகின்றான். அதனால இந்த பித்ரு தேவைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் வந்து பூரணமாக செய்தான் பரதன். பிறகு ராமனை பார்க்கறதுக்காக சித்திரகூடம் வருகின்றான். வர வழியில் பார்த்தோம்னா இந்த பரதனோட நிலை கண்ட குகன் சொல்றானா, கம்பராமாயணத்தில் சொல்றான், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் கேட்டி ஓயினை என்ற பொழுது உயிரினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவாரோ தெரியணம்மா அப்படின்றார் கம்பன். அதாவது தாய் பெற்று தந்த ராஜ்யத்தை பெரும் பாவ மூட்டைன்னு நிராகரித்துட்டு அவன் மூத்தவனை வந்து அழைத்துட வந்த உனக்கு 1000 ராமர்கள் நிகராக மாட்டார்கள் அப்படின்றான் குகன். அந்த பரதனை ஆராதனம் செய்ய பாதுகையை வந்து ராமர்கிட்ட வாங்கி அந்த பாதுகைகளை பெற்றுக்கொள்கின்றான் பரதன். சுவாமி தேசிகன் பார்த்தோம்னா அந்த பாதுகா சகவஸ்திரத்தில் பாதுகைகளோட பெருமையை உலகுக்கு முதலில் அறிவித்து கொடுத்தவன் பரதன் என்கின்றார் சுவாமி தேசிகன். அதனால அந்த பரதனை வணங்குகின்றார் சுவாமி தேசிகன். இந்த பாசுரத்தில் குகனோட பக்தியையும் பாதுகா சகஸ்திரத்தையும் அந்த பாதுகை பரதன் பண்ண பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தையும் இந்த பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் வந்து கூறுகின்றார். சித்திரக்கூடத்திருந்தான் தன்னை சித்திரக்கூடத்தெழுந்திருக்கிய ஸ்ரீராமபிரான் தில்லை நகர் சித்திரக்கூடம் தன்னுள் கண்குளிர காணப்பெற்ற கண்குளிருக்கும்படி சேவிக்கப்பட்ட இருநிலத்தாருக்கு
அதாவது இந்த பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் நித்தியசூரிகள், அந்த நித்தியசூரிகளுக்கு ஒப்பாதவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற இந்த சித்திரகூடத்து பக்தர்கள்ன்றாரு இந்த பாசுரத்தில். இந்த தில்லை கோவிந்த பெருமானை யாரெல்லாம் ராமனாக செய்கின்றார்களோ, அந்த அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் இறங்கி வந்தாலும் இவர்களுக்கு நிகராக மாட்டார்கள் என்று இந்த பாசுரத்தில் சொல்றார். இப்போ 5வது பாசுரம் பார்க்கலாம். வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று, வலிவனக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று, வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி, வண்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி, கலைவனக்கு நோக்கருக்கி மூக்கை நீக்கி, கலைவனக்கு நோக்கருக்கி மூக்கை நீக்கி, கரனோடு கூடனந்தன் உயிர் வரை வாங்கி, கரனோடு கூடனந்தன் உயிரை வாங்கி, சிலை வணங்கி மான்மறிய வைதான் தன்னை, சிலை வணங்கி மான்மறிய வைதான் தன்னை, தெல்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள், தெல்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள், தலைவணங்கி கைகூப்பி ஏத்தவல்லார், தலைவணங்கி கைகூப்பி ஏத்தவல்லார், திரிதலால் தமமுடைத்து தரணிதானே, திரிதலால் தமமுடைத்து தரணிதானே. வலி வணங்குனா எதிரிகளோட வலிமையை தோற்கின்ற வரை நெடுந்தோள், மலை போன்ற பெரிய தோள்களை உடைய அப்படின்னு இந்த விராதன்ற ராட்சசன், அவ்வளோ பெரிய ராட்சசன், அவன் என்ன பண்ணிடுறான், இந்த தண்டகாரண்ய வனத்துல திடீர்னு தோன்றி சீதையை கவர்ந்து செல்கின்றான். அப்ப ராமலட்சுமணரும் அவனோட யுத்தம் செய்கிறான். அப்போ அவனை கீழே வீழ்த்துகின்றார்கள். ஆனா விராதனுக்கு எப்படின்னா, இந்த குபேரனால சாபம் கிடைக்கின்றது. அந்த சாபத்தால் அவன் பெரிய அரக்கனாக இந்த தண்டகாரண்யத்தில் வரவாளெல்லாம் பிரம்ம ராட்சசனால எல்லாரையும் பிடித்து தின்று விடுகின்றான். அதனால அவன் சொல்றான், ராமனை பார்த்து, உன் தயவால நான் சாப விமோசனம் அடைந்தேன். அவனை என்ன பண்ணிடுறாரு, ராமரும் லட்சுமணனும் அம்பாலை எய்து ஒரு குழி தள்ளி அவனை குழியை வெட்டி அதில் புதைத்து விடுகின்றார்கள். அவனுக்கு அது நல்கதி ஏற்படுகின்றது அந்த விராதனுக்கு. அவன் பக்கத்தில் இருக்கிற சரபங்கர் முனிவர் இருக்கின்றார், அவரை சென்று தரிசனம் செய்யுங்கள் என்று கூறி உயிரை விடுகின்றான். அதனால வண்தமிழ் மாமுனி கொடுத்த, வண்தமிழ் மாமுனினா அகஸ்தியர், சிறந்த தமிழ் பாஷைக்கு உரியவரான அகஸ்திய முனிவர் கொடுத்த வரிவில் வாங்கி, நம்ம போன பாசுரத்தில் தான் பார்த்தோம், சிவதனுஷை ஏற்கனவே ராமன் ஏற்றி உடைத்து விடுகின்றார். அதுக்கப்புறம் அந்த வைஷ்ணவ வில்லு பரசுராமன் கொடுக்கிறார், அதையும் நானே ஏற்றிடுறார். அப்போ இங்க எப்படி அகஸ்தியர்கிட்ட வல் வாங்குறாரு அப்படின்னு நமக்கு தோணும். அது எப்படின்னா, ராமபுரான் பரசுராமர்கிட்ட வாங்கின விஷ்ணு தனுஷை பின்னாடி இருந்த தேவர்கள் இருந்த வருணன் அதை வாங்கி கொடுக்கின்றார். அதை நன்கு பாதுகாத்து வைத்திருந்து உரிய சமயத்தில் தனக்கு கொடுக்குமாறு ராமபுரான் சொல்வதனால அவர் அகஸ்தியரோட இதில் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றார். ராமன் அகஸ்தியரை சேவிக்க ஆசிரமத்திற்கு வரும்போது அகஸ்தியர் இந்த வில்லை இந்த ராமருக்கு கொடுக்கின்றார். அதுதான் இந்த பாசுரத்தில் குலசேகர ஆழ்வார் தெரிவிக்கின்றார். கலை வணங்கு நோக்கரைக்கு மூக்கை நீக்கி அப்படின்னா, மானின் பார்வையை தோற்கடிக்கும்படியான பார்வை அழகை உடையவனாக வந்த சூர்பனகை என்ற ராட்சசி மூக்கை அறுத்து, சூர்பனகையோட மூக்கை அறுத்தது யாருன்னா லக்ஷ்மணன். ஆனா இந்த பாசுரத்துல ராமன் அறுத்ததா சொல்றாரு. அது எப்படி அப்படின்னா, ராமனோட எண்ணத்தை அறிந்து அவனோட கட்டளைக்கு ஏற்றவாறு லக்ஷ்மணன் அந்த சூர்பனகையோட மூக்கை அறுத்துடுறாரு. எப்படின்னா, லக்ஷ்மணன் ராமஸ்ய தட்சிணோ பாகுன்ற மாதிரி ராமனோட வலதுகை, ராமன் வெட்டினான்னா ராமனோட வலதுகரம் வெட்டினால் என்ன, அது ராமனே வெட்டின மாதிரி தான். அதனால குலசேகர ஆழ்வார் இங்க ராமனே வெட்டின மாதிரி பாடுகின்றார். ஸோ இந்த சூர்பனகையை வெட்டினதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா, கரனோடு கூடனந்தன் உயிரை வாங்கி, கரதூஷணன்ற அரக்கர்கள் அவளை கவர்ந்து, அந்த சுவாமி தேசிகன் சொல்ற ரகுவீர கத்தியத்தில்
அசகாய சூர அனபாய வீர மகித மகாமிருத தர்ஷன முதித மைதிலி திருடதர ஆரிம்பன விபவ விரோபித விகட வீரவரண அப்படின்றார் சுவாமி தேசிகன். அந்த 16,000 சைன்யத்தையும் ராமன் ஒருவனே தனி வீரனா இருந்து லக்ஷ்மணனோட உதவி இல்லாம எல்லாரையும் முடிக்கின்றார். அது மட்டும் இல்ல, கரணியும் தூஷணையும் கொள்கின்றார். தூஷண ஜலநிதி சோஷண தோஷித ருஷிகண கோஷித விஜய கோஷண கரதர கரதரு கண்டன சண்ட பவன திவீப்ஷத ரக்ஷக சகஸ்ர நடவன விலோச்சன மகாகலப அப்படின்றார் சுவாமி தேசிகன். அந்த ஜனஸ்தானத்தில் இருந்த 14,000 ராட்சசர்களையும் முறியடிக்கின்றார் ராமன். அப்போ அகம்பனன் ஒரு ராட்சசன் இருக்கான். அகம்பனன்னா நடுக்கமே இல்லாதவன்னு அர்த்தம். அந்த அகம்பனன் என்ன பண்றானா, ஆனா நடுக்கின்றே ராவணன் போய் சொல்றானா, இந்த ராமனோட அம்பு விடுற பானம் இருக்கு, என்ன வேகம், அந்த அம்புரா துணியில இருக்கிற பானங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தன. அவன் வந்து அந்த ராமன் எய்கின்ற அந்த பானங்கள் எல்லாம் நதியோட வேகத்தையே தடுத்து நிறுத்துகின்ற சாமர்த்தியம் வாய்ந்தனவை அப்படின்னு ராவணன் சொல்றான். தூஷணனும் கரணனும் மாட்டார்கள், சைன்யங்கள் இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் போய்விட்டது அப்படின்றான். அப்ப ராவணன் கேட்கிறான், நீ மட்டும் எப்படி வந்து மாண்டு போகாமல் உயிரோட வந்த அப்படின்றான். அப்ப சொல்றான், நான் என்ன பண்ணேன்னா பெண் போல ஸ்திரீ போல நான் சேலையை அணிந்து கொண்டு நான் வந்து ராமன் எப்படின்னா ஏகபக்தி விரதன், மற்ற ஸ்திரீகளை பார்க்க மாட்டான். அதனால அவன் பக்கம் திரும்பவே இல்லை, என் பக்கம் திரும்பல. அதனால நான் ஓடி வந்து தப்பித்து வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன்றான். இந்த காட்சியில பார்த்தோம்னா தந்திருஷ்வா சத்ருஹந்தாரம் மகர்ஷினாம் சுதாவகம் பௌர விஷ்டா வையேகி பக்தாரம் பரிகேஸ்வஜேன்ற மாதிரி சீதா பிராட்டி மகரிஷிகள்லாம் பார்க்கும்போது ஓடி வந்து ராமனை கட்டி ஆலிங்கனம் பண்ணி கொள்கின்றார். அதை வந்து பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார், இந்த ராமபிரானோட திருமேனியில் உள்ள காயங்களுக்கு சீதா பிராட்டி கட்டி அணைத்தது ஒத்தடம் கொடுத்தது போல இருந்துதான். அது மட்டும் இல்ல, மாரிசனையும் ராமர் அம்பெய்து கொள்கின்றார். அந்த மாரிசனானவன் தங்கமானை போன்று உருவம் எடுத்துக்கொண்டு ராமனை வந்து அலக்கழிக்கின்றான். ராமனை அலக்கழித்து அங்கெங்கும் ஓடுகின்றான். அப்போ அந்த அம்பால ராமன் வந்து மாரீசனை அழிக்கின்றார். சூர்பனகை வந்து அந்த மூக்கை வெட்டி விடுகின்றார். அதையும் இந்த குலசேகர ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றார். தில்லை சித்திர கூடந்தன்னுள் தலைவணங்கி கைகூப்பி ஏத்தவல்லார் தலைவணங்கி அஞ்சலி பண்ணி துதிக்கோல் அடியார்கள் அப்படின்றார் இந்த குலசேகர ஆழ்வார். அந்த அடியார்கள் இருக்க பெற்றதுனால தான் இந்த தரணியானது நவமுடைத்து வாக்கியமுடையது அப்படின்னு ரொம்ப போற்றி சொல்கின்றார். எங்க தில்லை சித்திர கூடம் இருக்கின்ற கோவிந்தராஜனை ராமனாக கண்டு சேவிக்கக்கூடிய பக்தர்கள் இருப்பதனால தான் இந்த தரணியே நவமுடையது வாக்கியமுடையது அப்படின்கின்றார் குலசேகர ஆழ்வார். இன்னைக்கு 5 பாசுரம் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து 6 to 11 பார்ப்போம். மங்களாசாசன பரை வதாச்சாரிய புரோகமை சர்வைச்ச பூர்வை ஆச்சாரிய சஸ்திரியாயாஸ்து மங்களம். அதே தாசன்.